இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் அடுத்த கட்டமாக என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சு முத்துவுக்கு ஒரு தலையில் ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரோஹிணி ஒரு பக்கமும் ஸ்ருதியுடைய அம்மா அப்பா ஒரு பக்கமும் சேர்ந்து எப்படியாச்சும் அவரை இழுத்து விட்டு தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி அவரை கோவப்பட வச்சு அவரை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதத்தை பண்ண வச்சு முன் கோபத்தினால யாரையா அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த இதையே அந்த மொத்த ஃபங்க்ஷனே கெடுத்து இவ்வளோ தூரம் பணம் கொடுத்து செலவழித்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி எல்லாத்தையும் வர வச்சு ஆனால் அந்த ஃபங்க்ஷனை கெட்டு போகணும் அப்படின்னு தான் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. யாருக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய மகளுக்கும் இவங்களுக்கும் தான், அதாவது ஸ்ருதிக்கும் ரோஹிணிக்கும் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்கக்கூடாது, அதை வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடக்காட்டி என்ன, அதை வச்சு என் பிள்ளையும் என்னோட மருமகனையும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும்னு அவங்களும் இதை வச்சு எங்கள் அப்பாவை கூப்பிடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் முடிவு பண்ணிச்சிருக்காங்க. ரோஹிணியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடிக்க வைக்கிறதுக்கு முத்து குடிச்சாதான் ஏதாச்சும் முன்கோபத்தோடு ஏதாவது வேலை செய்வார்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறதுக்கான ஆட்கள்லாம் ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடிபோதையை விட்டு ஒழியணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆளை டெம்ப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வா 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 இந்த பக்கம் வா ஒரு கட்டிங்க மட்டும் போடு அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு குடிக்க வச்சு அவர் குடிக்கிறத பார்த்து இவர் குடிச்சு அந்த குடியின் போதையில் ஏதாச்சும் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்பாவை தீண்டி விட்டா ஏதாச்சும் இவன் கண்டிப்பாக கொந்தளிச்சிருவான், எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ரவ முடியாதுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவுக்கு எதிராக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் அண்ணாமலைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் ஷூ காலால் இவர் காலை இடிக்கிற மாதிரிலாம் வச்சு அதில் வச்சு ஒரு பிரச்சனைகளும் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சால்வ் பண்ண போகிறாரு முத்து? ஒரு பக்கம் கோவப்படாமல் ஏதாவது விஷயத்தை பண்ண போகிறாரா, இல்லை அவர் காப்பாற்றுற மாதிரி யாராச்சும் ஒரு விஷயத்தில் ரவி அந்த ஆளை அடிக்கிறது, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடக்கிறதுக்கு நடுவில் ஒருவேளை முத்து தெரியாதனமாக கோவப்பட்டார் அப்படின்னாலும், முத்து நியாயத்தின் பேரில் கோவப்பட்டிருந்தாலும் அது அண்ணாமலைக்கு புரிஞ்சாலும் கூட கடைசியாக இதை விஜயாவே ஓவர் பேச்சுக்கு மேலே ஓவர் பேச்சு பேசி சம்பவங்கள்லாம் பண்ணி முத்துவையும் மீனாவையும் இதை வச்சே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழியாக கிரியேட் பண்ணுவாங்க. அதனால் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக ஸ்ருதிக்கு ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடும். நான் இவனையே வீட்டை விட்டு அனுப்பிடுறோம், நீங்கள் இங்கே தான் இங்கே ஸ்ருதி இருப்பாங்க அப்படின்னா அடப்பாங்க நினச்ச பிளானே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக கதை போகாமல் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வரும்னு தோணுது. இதில் வேறு புதுசாக பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தா சீதா அதுக்கப்புறம் பார்த்தா சத்யா அவங்க ரெண்டு பேருமே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ சீதாவும் சத்யாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழையாக இருந்தாலே திடீர்னு ஒரு சுச்சுவேஷனால் வராங்களா, வரதுனால கதையில் வேறு எதுவும் திருப்பங்கள் வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் கூடவே கண்டிப்பாக அந்த ஸ்ருதியோடைய அம்மா அப்பா நினச்சதும் நடக்காமல் இருக்கணும். இன்னொரு பக்கம் ரோஹிணி மட்டும் அவங்க நினச்ச பிளான் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சுற்றி உன் அப்பா எங்கே, உன் அப்பா ஒரு வாரம் மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அவங்க திருன்னு முழிச்சு கடைசியாக ரோஹிணி மாற்றுறதுக்கான வாய்ப்போ இல்லை ரோஹிணி வேறு ஏதாவது சொல்லி பொய்யா சொல்லி சமாளிக்க இவ ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே டவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்குமாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் அடுத்த கட்டமாக